உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடணும். கத்திரிக்காயும் அதே மாதிரி சேர்த்துடணும். பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சிக்கணும். ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அது ஒரு 2 வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு உப்பு, தேவையான உப்பு, உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். இதெல்லாம் சிம்மிலே தான் பண்ணணும். உருளைக்கிழங்கு பாதி வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடணும். அதையும் மூடி வச்சிடணும். கத்திரிக்காய் பாதி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான தனி மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இறக்கிடணும். அதுக்கப்புறம் சூடான சாதத்தில் சாம்பார் சேர்த்துட்டு, நான் இன்றைக்கி கோவக்காய் சாம்பார் செஞ்சுருந்தேன். கொத்தவரங்காய் வத்தலோட இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எம்மியாக இருந்தது. ட்ரை பண்ணுங்கோ.